தூத்துக்குடி பள்ளி மாணவர் மீது சாதி ரீதியாக கொலைவெறி தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய்ய வலியுறுத்தி கடலூரில் இந்திய குடியரசுக் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாணவன் தேவேந்திர ராஜா மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய்ய வேண்டும், மாணவனின் குடும்பத்தாருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பன்ருட்டி பேருந்து நிலையம் எதிரே இந்திய குடியரசுக் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே சாலை சீரமைக்கப்படாததால் கிராம மக்கள் ஊரை விட்டு காலி செய்ய போவதாக அறிவித்துள்ளனர். இளையான்குடி அருகே விஜயன்குடி மருதங்கநல்லூர் வழியாக சிவகங்கை செல்லக்கூடிய சாலை பல ஆண்டுகளாக சீரமைக்கப்படாததால் மக்கள் நடந்து செல்லக்கூட முடியாத அளவுக்கு சாலை மோசமாக இருப்பதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஊரை விட்டு காலி செய்ய போவதாக கிராம மக்கள் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே மதுபோதையில் பேருந்தில் இருந்து கீழே இறங்கியவர் சக்கரத்தில் சிக்கி துடிதுடித்த சிசிடிவி காட்சி நெஞ்சை பதற வைக்கிறது. கோத்தகிரியிலிருந்து திருப்பூர் நோக்கி சென்ற பேருந்தில் தவிட்டுமேடு பகுதியைச் சேர்ந்த நேசமணி என்பவர் பயணித்தார். படிக்கட்டில் நின்றபடி பயணித்தவர் கீழே இறங்கிய போது நிலை தடுமாறி கீழே விழுந்து பேருந்தின் பின் சக்கரத்தில் சிக்கிக் கொண்டார். காலின் மீது பேருந்து சக்கரம் ஏறிய நிலையில் அவர் வலியால் துடித்தது காண்போர் கண்களை கலங்கச் செய்தது. பெரம்பலூர் மாவட்டம் தொண்டமாந்துறை கிராமத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் 600க்கும் மேற்பட்ட காளைகள் சீறி பாய்ந்தன. தொண்டமாந்துறை கிராமத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியை மாவட்ட ஆட்சியர் கிரேஸ் பச்சாவ், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆதர்ஸ் பசேரா ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இதில் திருச்சி, சேலம், நாமக்கல், கள்ளக்குறிச்சி, கடலூர் மற்றும் அரியலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 600க்கும் மேற்பட்ட காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. மாட்டுக்கு ஒரு அண்டா, இன்னும் ஒரு கோடி எக்ஸ்ட்ரா கோடி 58 வாழ்த்துக்கள் பரிசு வாங்கினேன். திருப்பூர் 500 ஒரு ஆள் மட்டும் அழகுடா அழகான வீரர். ஈரோட்டில் லாரியின் மீது சொகுசு கார் மோதிய விபத்தில் கார் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். வீரப்பன் சத்திரத்தைச் சேர்ந்த மூர்த்தி புதிதாக கார் வாங்கியதால் தனது நண்பர்களுக்கு மதுபானத்துடன் விருந்து வழங்கியுள்ளார். அதன் பிறகு மொட்டக்குறிச்சி நோக்கி அதிவேகமாக சென்றபோது சின்னியம்பாளையம் நால்ரோடு எதிரே வந்த லாரி மீது இவரது கார் மோதியது. இதில் மூர்த்தி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த காட்சி அருகே இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு விழாவில் 300க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. பழனி சட்டமன்ற உறுப்பினர் ஐபி செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு விழாவில் 200க்கும் மேற்பட்ட கர்ப்பிணி பெண்களுக்கு வளையல், சேலை, பழங்கள் அடங்கிய பொருட்களும் ஊட்டச்சத்து பெட்டங்களும் வழங்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து தாலிக்கு தங்கம் வழங்கக்கூடிய திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்த 50 பெண்களுக்கு 8 கிராம் தங்க நாணயம் வழங்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரில் தனியார் வங்கி ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து பணத்தை கொள்ளையடிக்க முயற்சித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. வடமதுரை செல்லக்கூடிய சாலையில் தனியாருக்கு சொந்தமான ஏடிஎம்மிற்குள் நுழைந்த மர்ம நபர் எந்திரத்தை உடைத்து பணத்தை திருட முயற்சித்துள்ளார். அப்போது அங்கிருந்து அலாரம் ஒலித்ததால் அவர் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார். நிலையில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து காவலர்கள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.